Taste the Daily. மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் தை மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அமாவாசையொட்டி அதிகாலையிலேயே மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் அங்காளம்மன் ஊஞ்சல் மண்டபத்திற்கு கொண்டுவரப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் தை அமாவாசை பத்ர தீப திருவிழாவை முன்னிட்டு மணிமண்டபத்தில் தங்க விளக்கு தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் தங்க விளக்கினை ஊர்வலமாக நெல்லையப்பர் மூலஸ்தானத்திற்கு எடுத்துச் சென்று பூஜைகள் நடத்திய நிலையில் அதிலிருந்த தீப விளக்கின் மூலம் தங்க கொடிமரம் முன்பு பத்ர தீபம் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே ஓம் ஸ்ரீ மின்னல் காளியம்மன் கோவிலில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு சக்தி ஒளி விளக்கு பூஜை நடைபெற்றது. உலக நன்மை வேண்டி நடைபெற்ற இந்த விளக்கு பூஜையில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களின் வேண்டுதல் நிறைவேற கோரி பூஜைகள் செய்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாழகி எனையாலும் மின்னல் காளி அன்னையே நமோ நமஸ்துதே அல்லல் போம் அல்வினை